ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஹெச்எல்எம்ல என்ன டியூபிங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம்னு பார்க்க போறோம். இப்போ டியூபிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வீனஸ் பிளட்ல இருந்து ஏர்டெல் பிளட்டுக்கு பிளட் கொண்டு போக சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு தான் டியூபிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுல வந்துட்டு 3 பேசிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. பிவிசி அப்படின்னா பாலிவினைல் குளோரைட், அடுத்து வந்துட்டு சிலிகான் ரப்பர், அதுக்கடுத்து லாக்டஸ் ரப்பர். இது 3 தான் வந்துட்டு டியூபிங்ஸ்ல யூஸ் பண்ற பேசிக் மெட்டீரியல். இப்போ அந்த பேசிக் 3 மெட்டீரியல்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அதுல இப்போ ஒன்னொன்னா லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிவினைல் குளோரைட் அப்படின்னா அது வந்து நம்ம இப்போ அதிகமா யூஸ் பண்றது சிபிபி மிஷின்ல அதிகமா யூஸ் பண்றது வந்து பாலிவினைல் குளோரைட் அந்த மெட்டீரியல் தான். ஏன் அப்படின்னா அது வந்து ஹீமோலைசஸ் ரேட்டை வந்து ரொம்ப கம்மி பண்றதுனால நம்ம வந்து பாலிவினைல் குளோரைட் வந்து யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஹீமோலைசஸ் அப்படின்னா என்னன்னு இப்போ பார்த்தோம்னா ஹீம்னா பிளட், லைசஸ்னா பிரேக் டவுன். இப்போ வந்து ஆர்பிசியோட இது வந்து பிரேக் டவுன், அதனால நம்ம வந்து பாலிவினைல் குளோரைட் வந்து நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்றோம். லாக்டஸ் ரப்பர் அப்படின்றது வந்து நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா ஹீமோலைசஸை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றதுனால இப்போ வந்து நம்ம அதிகமாக இப்போ யூஸ் பண்றது இல்லை. சிலிகான் ரப்பர் கூட நம்ம ஹீமோலைசஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அது எப்போ அப்படின்னா கம்ப்ளீட்டட் அக்ளூஷன் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹீமோலைசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சிலிகான் ரப்பர்ல. இப்போ பிவிசி வந்து ஹைப்போதர்மியா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும். அதை வந்து எதை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்பாலேஷன் அப்படின்றத இன்டியூஸ் பண்ணும். மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னர் டியூபிங்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகிறத நம்ம வந்து ஸ்பாலேஷன்ன்றது சொல்றோம். இப்போ நம்ம டியூபிங்ஸ் பற்றி அவங்க சொன்னாங்க, அது என்னென்ன மெட்டீரியல் சொன்னாங்க. அந்த டியூபிங்கோட சைஸஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். டியூபிங் சைஸஸ் வந்து 4 சைஸ் இருக்கு. ஒன்று 1/2, 3/8, 1/4, 1/16, அது 3/16 சொல்லுவாங்க. நம்ம ஹெச்எல்எம்ல மெயின் பம்ப் அதில் வந்து நம்ம என்ன சைஸ் யூஸ் பண்ணுவோம்னா 1/2 யூஸ் பண்ணுவோம், 1/2 டியூபிங் யூஸ் பண்ணுவோம். ரிசர்வாயர் டு மெயின் பம்புக்கு வரும்போது 3/8 வரும். உள்ள மெயின் பம்ப்ல மட்டும் 1/2 வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவுட்லெட்ல இருந்து நமக்கு ஆக்சிஜனேட்டர் போறது வந்து 3/8 தான். அதே மாதிரி கார்டியக் பிரிட்ஜில் 2 டியூபிங் இருக்கும். சில பம்ப்ஸ்ல வந்து 1 மட்டும் இருக்கும், சில பம்ப்ஸ்ல வந்து 2 இருக்கும். அப்ப 2 இருந்தா பிளட் வரதுக்கு வந்து 1/4, கார்டியக் பிரிட்ஜ் சொல்யூஷன் வரதுக்கு வந்து 1/16 யூஸ் பண்ணுவாங்க. இதே சக்சனுக்கு வந்து நம்ம 1/4 டியூபிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வென்ட்டுக்கு வந்து 1/4 யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம பாலிவினைல் குளோரைட், சிலிகான் வந்து ஹெப்பரைன் கோட்டட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா கோயாகுலேஷன் ரிஸ்க் கம்மி பண்றதுக்காகவும், அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் தேவையான ஒயிட் பிளட் செல் ஆக்டிவேட் ஆகி ஏரம்பாலை இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஹெப்பரைன் கோட்டட் டியூபிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல இன்ஸ்டாகிராம்லயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.